ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரபு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஏலகிரி மலைக்கு தான் வந்திருக்கோம். ஏலகிரி மலை எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய த ஃபேமஸ் ஹில் ஸ்டேஷனான ஏலகிரிக்கு தான் நம்ம இன்றைக்கி விசிட் பண்ணியிருக்கோம். வாங்க நம்மளோட வீடியோஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஏலகிரியில் 10வது கொண்டை ஊசி வளைவை தாண்டி வந்தீங்க அப்படின்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, பார்வை மையம். அப்படியே வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு இடத்துல போய் வியூஸை பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். மேலே இருந்து பார்க்கும்போது இந்த வீடுங்க, வயல்வெளிகள் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி தெரியுது அப்படின்ட்டு. கீழே நம்ம வந்த ரோடு இது. நல்ல வெயில் டைம் அப்படின்னாலும் மிஸ் கவர் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், முத்தானூர் அப்படின்ற இடத்துல தான் வந்து இந்த தைல மரம் ஃபுல்லாகவே இருக்குது. பைன் ஃபாரஸ்ட் மாதிரி இங்கே தைல மர ஃபாரஸ்ட் ஃபுல்லாகவே நிறைய அதிகமாக இருக்குது இந்த ஏரியாஸில். தைல மரத்தோட ஸ்மெல் காற்றுல கலந்து பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம 13வது வளைவு, நல்லி வளைவு, அதை டர்ன் பண்ணுறோம். ஸோ அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மரங்க தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபோட்டோ ஷூட் நிறைய பேர் எடுப்பாங்க இந்த இடத்துல, நல்லாவும் இருக்குது. ஸோ 14 கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட ஏலகிரி மலையில் 14வது கொண்டை ஊசி வளைவு பேகன் வளைவு. அவ்வளோதான். இதை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம ஏலகிரி மலை மேலே வந்துட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30 ஆகுது. இப்போயே லைட்டாக குளிருது. கீழே நல்ல வெயிலாக இருந்தது. அப்படியே மலை மேலே வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காற்று சில்லுன்னு அடிக்குது. அட் த சேம் டைம் இந்த தைல மரம் தான் ஃபுல்லாகவே தெரியுது. வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக 14 கொண்டை ஊசி வளைவை கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு போலீஸ் செக் போஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது. அவங்கவுங்க பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டே பண்ணக்கூடிய ரெசார்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஏலகிரியோட டூரிஸ்ட் பிளேஸஸில் என்னென்ன இடம் இருக்குது அப்படின்றது அங்கே போர்டு வச்சுருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஏலகிரி வரீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே இந்த போர்டு இருக்குது. இதை பார்த்துட்டு நீங்கள் அங்கே இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸஸ் எல்லாமே விசிட் பண்ணுங்க. ஸோ ஏலகிரியில் நிறைய டூரிஸ்ட் பிளேஸஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம போகக்கூடியது பார்க்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸும் தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் போட் ஹவுஸ்க்கு போகக்கூடிய வழி. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம லெஃப்ட்டு போனோம். இந்த போட் ஹவுஸ் போகக்கூடிய வழியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடை நிறைய இருக்குது. ஒரு வீக் டேன்றதுனால க்ரௌடே இல்லை, சுத்தமாக காலியாக இருக்குது. அதே வீக்கெண்ட்ஸில் வந்தோம், சாட்டர்டே சண்டேனா ஃபுல் க்ரௌடாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுமா இருக்குது, க்ரௌடே இல்லை சுத்தமாக. ஓகே, போட் ஹவுஸ் போகும்போது வழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கிங் இருக்குது. வண்டி இங்கே விட்டாச்சு. ஸோ 10 rupees வந்து பார்க்கிங் வாங்குறாங்க. இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்க்கில் வந்துட்டு நம்ம பார்க்கோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து 20 ரூபா,
நம்ம ஒரு ஆள் தான் வந்திருக்கோம். ஸோ நாளைக்கு 20 ரூபா டோக்கன் வாங்கியாச்சு. ஸோ இதுதான் ஏலகிரி போட் ஹவுஸு. ஸோ அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. பெரியவங்களுக்கு வந்து 50 ரூபா, சின்னவங்களுக்கு வந்து 25 ரூபா அப்படின்ட்டு. இந்த பெடல் போட்டுக்கு வந்து 4 பர்சன் தான் அலௌடு. அதுவும் 20 மினிட்ஸ் தான். ஸோ 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இதுக்கு. நம்ம போட்டிங் போக போகிறதில்ல, நம்ம ஒரு ஆள் தான். ஸோ நம்ம ஜஸ்ட் பார்ப்போம். நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க கிளம்புறதுக்கு. இதுதான் ஏலகிரியோட படகு இல்லம், போட் ஹவுஸ். வீக் டேஸ்ன்றதுனால, ஒர்க்கிங் டேன்றதுனால ஜனம் இல்லை அவ்வளோவா. ஸோ வீக்கெண்ட்னா க்ரௌடு அதிகமாக இருக்கும். போட் ஹவுஸ் பக்கத்துலேயே ஒரு பார்க்கு. இந்த பார்க்கில் கிட்ஸ் வந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கான ப்ளே ஜோன் தான் நிறைய இருக்குது. இந்த ஏலகிரி மலையில் மொத்தம் 14 மலை கிராமங்கள் இருக்குது. இந்த ஏலகிரி மலையோட உயரம் கடல் மட்டத்திலிருந்து 1410 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டிருக்காங்க. மொத்தம் 14 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுகளுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. அந்த 14வது கொண்டை ஊசி வளைவு தான் வந்து பார்த்திங்கன்னா எண்டிங் பாயிண்ட்டு. நிலாவூர் அப்படின்ற பிளேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை கிராமத்துலேயே கடைசி கிராமம். நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸும் ஏலகிரிக்கு நிறைய இருக்குது. ஏலகிரி மலையை எப்படி ரீச் பண்ணலாம்? இப்போ முதல்ல நீங்கள் எங்கே இருந்தாலும் திருப்பத்தூருக்கு வந்துடுங்க. திருப்பத்தூர்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நிறைய பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. டைமிங் பஸ் தான். ஸோ அதே மாதிரி திருப்பத்தூர்லேருந்து மொத்தம் 28 கிலோமீட்டர் ஏலகிரி மலைக்கு. செகண்ட் ஆப்ஷன் ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன். ஜோலார்பேட்டை ஜங்ஷன்லேருந்து உங்களுக்கு 20 கிலோமீட்டர் வருது. ஸோ ஜோலார்பேட்டை ஜங்ஷன்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது. அதே மாதிரி வந்து பஸ்ஸஸும் இருக்குது. நீங்கள் வாணியம்பாடி சைட்லேருந்து வரீங்க அப்படின்னா பொன்னேரி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து நீங்கள் வந்து ஏலகிரி மலைக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம நிலாவூர் வந்திருக்கோம். இதுதான் வந்து லாஸ்ட்டு. ஸோ இதுக்கு மேலே பஸ் போகாது, பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த மரத்தை டர்ன் பண்ணால் முடிஞ்சிருக்குது.